ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வித் பாம்பே சட்னி, கடலை மாவு குருமா. ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் நறுக்கி வச்சு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கினதும் 2 பச்சை மிளகா நீட்டாக நறுக்கி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு கிளறி விடுங்க. வெங்காயம் மஞ்சத்தூளும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு குழம்பு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற நேரத்தில் ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இந்த தண்ணியை கொதிக்கிற குழம்புல ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும் குழம்பு. மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து சுட சுட இட்லி மேலே இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இட்லி காலியாகுதோ இல்லையோ, குழம்பு சீக்கிரம் காலியாகிடுங்க.